Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஸோ குட் ஈவினிங். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து அப்டேட்டு. ஸோ நம்ம காலையில் ஸோ நம்மளோட டே ஸ்டார்ட் வந்து ட்ரேட் பிளான்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அங்கேயுமே நேற்று டிஸ்கஷன் அப்போ நம்ம எதிர்பார்த்தோம் ரைட்டாக பெரிய கேப் அப் ஆகும்ட்டு. எப்படி இருந்துச்சு மார்க்கெட்டு? ஸோ அந்தளவுக்கு பெருசாக கேப் அப் ஆகல, ரைட். அதில் பொறுமையாக கீழே வந்துச்சு. ஸோ இப்போ தான் காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த ஐபிஐ மார்க் பண்ணியிருந்தோம், ஐபி லோ மார்க் பண்ணியிருந்தோம். காலையில் அது லோ கீழே வந்துச்சு. அது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. கடைசியாக அந்த லாஸ்ட்டாக ஒரு ஸ்விங் இருந்துச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனால் நானுமே வந்து இது மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. மேலே போனது நல்லது தான். ஏன்னா இந்த செல் வந்து ஆக்சுவலாக நலிஃபை ஆகணும்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லி நானுமே மார்னிங் இதில் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா எக்ஸ்பைரிக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக அது ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். அதை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அதனால இப்போ இதுக்கப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிடுறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அகைன் நான் எதிர்பார்க்கறது வந்து இவ்வளோ தான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து நேற்றே சொன்னேன், இந்த மாதிரி கேப் ஆச்சுன்னா கரெக்டாக இந்த கேப்பு அந்த பழைய சப்போர்ட்ன்ற மாதிரி. நான் அது வரல, அது வரைக்கும் இன்னும் வரல. வந்து வரும்போது வந்து என்ன ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஓகே, மோஸ்ட்லி என்னோட இது எப்படி இருக்கும்னா மேபி நாளைக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரில. பட் ஆனால் இங்கேருந்து இந்த லோ ஒரு தடவை டெஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது எங்கேருந்து திரும்பும் அப்படின்றது தெரியல. ஆனால் அகைன் நீங்கள் திரும்பி டைம் ஃப்ரேம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். 5 மினிட்ஸில் வந்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து லைட்டாக பிரேக் அடிச்சது. நான் எப்பவுமே சொல்ல பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன் பையிங் செட்டப் ஆக்சுவலாக வச்சிருக்கேன்னு சொல்லி, அதுபடி பார்த்தாலே நேற்றே வந்து இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். பட் ஆனால் ஓகே கீழே வந்துச்சு. ஆனால் கேப்பில் வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஆன ட்ரெண்டு தான், ரைட்டா. பொறுமையாக பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. இப்போ இது மேலே போனதுக்கப்புறம் இந்த லோ வந்து இதுவாக இருக்கும். திரும்பி இங்கே வந்துச்சு, இப்போ மேலே போயிடுச்சு. இப்போ இந்த லோ தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபர்தராக வந்து மேலே போகும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் இந்த லெவல் தாண்டாதுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்கள் அதே லோவர் டைம் ஃப்ரேமில் அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகி டபுள் டாப்பு இல்லைனா வந்து ஏதாவது ட்ரெண்ட் உடையும் போது செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மினிமம் இது வரைக்குமாச்சும் வரணும். ஏன்னா ஜென்ரலாக வந்து பாட்டம் வந்து ஒரு தடவை ரீடெஸ்ட் ஆகும்போது அந்த என்ன சொல்கிறது, ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அதெல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ ஒருவேளை இது பாட்டமாக இருக்கிற பட்சத்தில் அப்படி தான் பொறுமையாக ஃபார்ம் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அகெயின் கம்மிங் பேக் டு டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கேப்பாக தான் இருக்குது. நல்லா க்ளீனாக தெரியும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் சரியா, லாஸ்ட் டைம் இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் நீங்கள். ஸோ அதனால் பொறுமையாக ஏறிச்சுனாலும் நான் லாஸ்ட் டைம் இந்த இடம் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் டைம் வரும்போது இந்த டோஜியை பேஸ் பண்ணி சொன்னேன். இந்த டேஜில் வந்து கண்டிப்பாக இது கீழே போனதுனால அது மேலே வரும்போது அந்த டோஜி வந்து ப்ரெஷர் கொடுக்கும் சொன்னோம். அதே மாதிரி கொடுத்து ஒரேடியாக தள்ளிச்சு. இப்போ அதே மாதிரி தான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல் இந்த டோஜியோட இம்பார்ட்டன்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸலும் கரெக்டாக அது மேலே தான் உட்காந்துருக்கு. அப்போ அதனால என்னன்னா பொறுமையாக மார்க்கெட் ஏற சான்சஸ் இருக்குது. இழந்து லைட்டாக டிப் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் ஃபார்மேஷன் ஆகும். நான் முடிஞ்சால் வந்து நெக்ஸ்ட் வீக்கு இல்லைனா இன்னொரு 10 டேஸில் வந்து இந்த பாட்டம் ஃபார்மேஷன் எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா எப்படி இந்த பாட்டமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த பாட்டம் கன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சால் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோவாக பிளான் பண்ணுறேன். அது வரும்போது உங்களுக்கு அந்த க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்ன ஜென்ரலாக பீப்புள் என்ன பண்ணுவோம்னா இந்த டிப்ல வந்து மேலே வரும்போதே பாட்டம் நினைப்பாங்க. இல்லை, அதுக்கப்புறம் நான் திரும்பி சொல்லியிருந்தேன் ஒரு தடவை கீழே போனேன். இப்போ அந்த கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸே இல்லை. மார்க்கெட் இந்த லோ உடையும் போது ஆர்எஸ்ஐயும் கீழே வருது. ஓகேவா, இப்போ தான் அது வந்திருக்கு. ஏன்னா இந்த லோக்கு இந்த ஹைக்கு மேலே போகணும். சரியா, இந்த ஜிக்ஸாக் நத்திங்னா கூட அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது ஒரு டைம் உடைய சான்சஸும் இருக்குது. இப்படி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மேலே போகும்போது இந்த ஹை தாண்டியும் போது அந்த டபுள் பாட்டம் வந்து கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். ஆனால் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகணுனாலுமே இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதனால் துருத்து வந்து பெருசாக லாங் அக்ரெசிவாக எடுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த டிப்பில் பை பண்ணியிருக்கோம், இந்த டிப்லையும் பை பண்ணியிருக்கோம், முன்னாடி வந்து இந்த இடத்துலையும் வந்துட்டு பை பண்ணியிருந்தோம். சரியா, அதனால் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், வெல்த் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் இடிஎஃப்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக வாங்குங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்ட்ராட்டஜியாக பில் பண்ணும்போது நீங்கள் அகைன் ட்ரெண்ட் மட்டும் டேரக்ஷன் வச்சுங்க. ட்ரெண்ட் வந்து நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆச்சும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 15 மினிட்ஸ் இன்னும் செல்லில் இருக்கிறதுனால நான் 5 மினிட்ஸ் என்ன பார்க்குறேன்னா 5 மினிட்ஸ் வந்து புல் பேக்காக வரும். சரியா, 5 மினிட்ஸ் வந்து புல் பேக்காக வந்து அது ஒரு செல் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கிட்ட ஒரு சான்ஸ் கிடைக்குதுனாலும் வெயிட் பண்ணலாம். அங்கே வந்து கிடைக்குமான்னு தெரியல. பட் ஆனால் எப்படி வருதுன்றதை பொறுமையாக பார்த்துட்டு ஆனால் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் தோணும் இந்த ஜோனில் வந்து நம்ம கேண்டில் குச்சியா இல்லை வேறு ஏதாவது வைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இருங்க. துறந்து வந்து பெருசாக அக்ரெசிவாக எதுவும் எடுத்துட வேண்டாம். அதான் என்னோட பர்பஸாக நான் சொல்லுவேன். அது ஃபுல்லாக நியூஸ் ஃப்ளோவாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நியூஸ் ஃப்ளோ தான். யூஎஸ் விக்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து
விட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால ஜென்ரலாக விக்ஸ் கூல் ஆஃப் ஆகணும். இப்போ இந்த பவுன்ஸுக்குமே வந்து நல்லா கரைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக 2 நாள் ஏறின விக்ஸ் வந்து நல்லா கரைஞ்சிருக்கும். ஆனால் இது ஒன்றுமே இல்லை, வெறும் 7.5% தான் இறங்கியிருக்கு. நான் வந்து ஒரு 20% 30% இது இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நியூஸ் ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சிங்க. அதே மாதிரி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக பிளான் பண்ணுறீங்கன்னா உஷாராக பிளான் பண்ணிங்க. அது எப்படி பிளான் பண்ணிங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படி பார்க்கலான்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரேடா இந்த இந்த கேப் அப்புக்கு வந்து ட்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆச்சு? நேற்று நான் ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் அந்த கொஸ்டின். சரியா, ஓவராலாக அந்த அக்கௌண்ட்டு நான் ஆக்சுவலாக அந்த நண்பர் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, லேர்ன் பண்ணுறாருன்னு சொல்லி அதை வச்சு சொன்னால. ஸோ ஓவராலாக இப்போ மொத்தமாக இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு இன்னையோட எம்டிஎம் வந்து மேக்ஸிமம் 18 ரூபா. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கேன், அதில் தான் அந்த எம்டிஎம் இருக்குது. நான் அகைன் கம்மிங் பேக் டு நேற்று சொன்ன பொசிஷன்லாம் சொன்னல, 24th பொசிஷன்ஸ் வருவோம். 24th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் இந்த இது வந்து புக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், கீழே வரும்போது இதை வந்து புக் பண்ணாமல் வெறும் ப்ரொடெக்ஷன் மட்டும் தட்டி உள்ளே போட்டேன். ஆக்சுவலாக அது நல்லா கீழே வந்துச்சு. நான் சரி கீழே வந்துடாது, ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் சொல்லிட்டு வச்சிருந்தேன். அதனால என்னாச்சுன்னா இதை மட்டும் தான் புக் பண்ணியிருந்தேன். இது வந்து 63 ரூபா செல் பண்ணது, நேற்றே செல் பண்ணது வந்து மேலே போயிடும் அப்படிலாம் நம்ம பேசணும்ல. அப்படி போனாலும் நான் புக் பண்ணும்போது இங்கே தான் புக் பண்ணேன். ஆனால் இதை வந்து நான் அந்தளவுக்கு புக் பண்ணல, வெறும் டைட் மட்டும் பண்ணிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ப்ரொடெக்ஷன் வச்சு இல்லாமல் தான் வச்சிருந்தேன். காலையில் வரும் இதை மட்டும் தான் டைட் பண்ணேன். இப்போ அதனால் வந்து இது மொத்தமாக வந்து நல்லிஃபை ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் ஒரு 7 ரூபா 8 ரூபா நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக்கில் கொஞ்சம் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த மேலே ஒரு பை பொசிஷன், சரியா, மேலே ஒரு பை ஒரு பொசிஷன் வச்சிருந்தோம்ல. ஸோ இந்த காலை பை பண்ணி இப்போ இந்த பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாது. இப்போ இதை பை பண்ணி அன்றைக்கி கூட வீக்லி செஷனில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த செஷனாக வந்து அந்த 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 அதோட பே ஆஃப்னு காட்டுறேன். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ஸோ அந்த பொசிஷன் வந்து இதான் அந்த பொசிஷன். நான் நேற்றே சொன்னால, அது திரும்பி உள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொன்னால, ஞாபகம் இருக்கா? இந்த பொசிஷன் எப்போ இனிஷியேட் பண்ணோன்னு 20ஆம் தேதி வந்து இனிஷியேட் பண்ணுது காலையில். அப்போ வந்து நம்ம பை பண்ணோம், சரியா? பையில் வந்து லாஸ் தான் இருக்குது. நான் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ராட்டஜினா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு 22 ரூபா ப்ராஃபிட் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் ஒன்று எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த பொசிஷன் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் மேலே போனாலும் சூப்பர் தான். என்னால் லோ டைம் ஃப்ரேமில் பை இருக்கிறதுனால இன்னும் மேலே போனாலும் நல்ல ப்ராஃபிட் தான் வரும். அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு அப்புறம் சொல்கிறேன், அதை அப்டேட்டாக பார்ப்போம். இப்போ இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதை பை பண்ணி இதை செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சிருந்தோம்ல. இப்படி இருந்துச்சு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு. நேற்று கூட சொன்னால இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலையில் வந்து இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே அந்த பொசிஷன் வந்து வச்சுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே கரைஞ்சிச்சு. அதுக்கு மேலே எவ்வளோ பை வச்சிருந்தாலும் செட் ஆகாது. அதனால் அதை கட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த இதுக்கெலாம் வந்து நான் காலாவே செல் பண்ணி புக் பண்ணிட்டேன்னு சொல்லி. அதனால் இந்த ப்ராஃபிட் வந்து நான் ஆல்ரெடி நலிஃபையே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணேன். அது ஏன் ரீசன்னு சொல்கிறேன். அது வந்து என்னன்னா இதான் அந்த பொசிஷன். ஆக்சுவலாக பீரிஷ் பொசிஷன் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் இப்படி தான் எடுத்தேன். என்ன பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து பை பண்ணிட்டேன், சரியா? ஏன்னா எல்லாரும் என்ன செல்லர்னு இருப்பீங்களே, நானும் ஆப்ஷன் பை பண்ணுவேன், ஆனால் பல்காக தான் பை பண்ணுவேன், சரியா? அது பை பண்ணிட்டேன். அந்த பைக்கு வந்து 22,000 புட் வந்து ஏப்ரல்லே செல் பண்ணேன், மேலே பை, சரியா? ஏப்ரலில் என்ன 5:9 இதில் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதில் வந்து என்னாச்சுன்னா இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, 91909 அதை சொல்லியிருந்தேன்ல. அந்த ஐ மேலே போனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஏன்னா இதுக்கப்புறம் இது மேலே போக ஆரம்பிச்சா லாஸ் வர ஆரம்பிக்கும்ல. அதனால என்ன பண்ணேன், இந்த கரண்ட் வீக்கில் இருக்க பொசிஷன், சரியா, 30th மார்ச்சோட பொசிஷன் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். 47 ரூபாய்க்கு வந்து இப்படி செல் பண்ணியிருக்கேன். ஸோ இது பொசிஷனாக இப்படி மாறும். ஸோ இப்போ திரும்பி வந்து லோ மாறிச்சுன்னா நான் இந்த லெக் வந்து கட் பண்ணி விட்ருவேன், ஓகேவா? இது எடுக்காமல் இருந்திருந்தானா நான் இருக்கும், இது எடுக்காமல் இருந்திருந்தானா ஆக்சுவலாக வந்து இப்படி இருந்திருக்கும். பொசிஷன் வந்து 7500 லாஸ் இருந்திருக்கும். ஆனால் என்னன்னா மேலே போக இது பொறுமையாக லாஸ்ட் டைரக்ஷன் தான் வரும், ஏன்னா அது கீழே வந்தால் தான் ப்ராஃபிட் வந்துருதா. ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் வந்து லைட்டாக 5 மினிட்ஸில் ட்ரெண்ட் மாறினதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போதைக்கு இதோட அப்டேட்டு. அதே மாதிரி ஓவராலாக வந்து நிறைய கால் செல் பண்ணி வச்சிருந்தால அந்த அக்கௌண்ட்டில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எத்தனை வந்து காமிச்சேன்ல. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே லைட்டாக, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 24th பார்த்துட்டோம். இப்போ 30th மேல பார்த்தீங்கன்னா தெரியும். 30th மேல வந்து இப்போ இந்த காலெல்லாம் கட் பண்ணி போட்டேன் 22,700, ஓகேவா? இந்த லெக் தான் நான் சொன்னது, அந்த புதுவாக எடுத்திருந்தோம்ல ஒரு லெக், இப்படி வச்சு இப்படி வந்த லெக். ஸோ அந்த லெக் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், ஓகேவா? அந்த லெக்கில் இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து எனக்கு லாஸாக இருக்கும், 24 ரூபா லாஸாக இருக்கும். அதில் நான் எக்ஸ்ட்ரா காலே செல் பண்ணி ப்ராஃபிட்டுமே பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா கால் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும், இந்த அடிஷ்னலாக இருக்கிற எக்ஸ்ட்ரா கால்ஸ் தான், ஓகேவா? இது ரெண்டும் வந்து அந்த ஒரு கேலண்டர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, இப்படி வச்சிருக்கோமே, இப்போ கூட சொன்னல கிட்டத்தட்ட 23 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு. இது அதோட லெக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா செல் பண்ணதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டேன். இதை கட் பண்ணிட்டேன், காலையில் 483 வரும்போது கட் பண்ணிட்டேன். இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே வந்து தூரமாக தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சிருக்கேன் மைண்ட் செட்டு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து 7th ஏப்ரல்லையுமே வந்து இப்போ 7th வந்து இந்த மாதிரி பொசிஷன் வச்சிருக்கேன். அது பொறுமையாக தான் பில்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். 23,500 24ல் என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால நான் ஸ்லோவாக தான் ஆட் பண்ணுவேன், சரியா? நான் அக்ரெசிவாக பெருசாக ஆட் பண்ண மாட்டேன். ஒரு லாட் ஆட் பண்ணேன்னா அதோட எனக்கு ஒரு 300-400 பாயிண்ட் மூவ் வந்தால் மட்டும்தான் நான் அதை செல்லே பண்ணுவேன், இல்லைனா வந்து கம்மி விட்டுருவேன்.
ஸோ அப்படி இருக்க ஒரு பொசிஷன் தான் இது. ஸோ இப்போதைக்கு இதான் அப்டேட். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்லாம் தான் எனக்கு வந்து இன்னியோட லாஸ். சரியா, இந்த லாஸு அதுக்கப்புறம் இந்த புட்டு ஸ்ப்ரெட் ஒன்று எடுத்தேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த லாஸு அதெல்லாம் சேர்த்து தான் இன்னோட எம்டிஎம். இல்லைனா ஆக்சுவலாக அது எடுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் 20 ரூபா ப்ராஃபிட் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த 640 670 720 மார்க்கெட் சுற்றி இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதான் அப்போ என்னோட இது வந்து காலையில் சொன்ன பார்த்தீங்களா இப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ கீழே போச்சுன்னா சூப்பர். ஆனால் அதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் மட்டும் மேலே வச்சுச்சுன்னா நேத்தோட செல்லிங் வந்து நலிஃபை ஆகிடும்னு சொன்னல. இப்போ அதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதான் வந்து இந்த இப்போதைக்கு இருக்க அப்டேட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோ தான் பொசிஷன்ஸ் இருக்குது. இதுதான் அப்டேட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் அதான் குண்டு போடுறாங்களா போடலையா அப்படின்றதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு பொறுமையாக நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது தான். ஸோ அதனால் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் ஜென்ரலாக வந்து என்னோட ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறேன். நான் இத்தனைக்கும் நேற்றும் காமிச்சேன். நான் எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து செல்லு தான் நேக்கடாக தான் வச்சுருந்தேன். ஒரு காலுக்கு கூட வந்து ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் நான் அதுக்கு வந்து எப்படி வந்து கவுண்டர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன்ஸ் உள்ள பில்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள கீழே போனால் லாஸ் வர மாதிரி இருக்க பொசிஷன்ஸ் மட்டும் தான் கால் செல் பண்ணுவேன். மேலே வந்துச்சுன்னா மெயின் பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டாக வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ண பொசிஷனை எக்ஸ்ட்ரா செல் பண்ண பொசிஷனை ஒன்று கட் பண்ணுறதோ இல்லை ரீஅட்ஜஸ்ட் பண்ணுறதோ வந்து அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு 2-3 டேஸ் மட்டும் டைம் கிடைச்சா போதும். ஃபர்தராக மேலே போச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இதான் வந்து இது என்னோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனாக நான் சொல்லிட்டேன். நான் இப்போ வந்து திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நியூஸ் வராத வரைக்கும் இது மேலே தான் போவோம். சரியா, அதுக்கப்புறம் ட்ரெண்டாக செல் ஆயிடுச்சுன்னா ஓகே. அந்த செல் வரும்போது நியூஸ் வருதான்னு தெரியல. ஸோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு மோஸ்ட்லி இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இங்கே வரும். இது ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக பீச் ஆகும் தான் நம்புறேன். அதான் 22,600 அதுக்கிட்ட வரும்போது நானுமே வந்து என்ன பண்ணலாம்னா டபுள் பாட்டம் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வெல்த் கிரியேஷனில் இன்னும் ஹெவியாக ஆட் பண்ணுவேன். நல்லா நோட் பண்ணுங்க, வெல்த் கிரியேஷனில் ஹெவியாக ஆட் பண்ணுவேன். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. அதே மாதிரி தேர்ஸ்டே லீவ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாளைக்கு வந்து வெனஸ்டே எக்ஸ்பைரி. நாளைக்கு வந்து செய்கை செம்மையாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஹெவி பொசிஷன்ஸ் இன்னும் பெருசாக பில் பண்ணல. ஓகே, இருக்கிற பொசிஷன் மட்டும் மாற்றி வச்சிருக்கிறேன். இன்னொன்று அந்த வீக்கெண்ட் ட்ரிப்புக்காகவும் வந்து ரிலாக்ஸாக இருக்குன்றதுனால பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் இப்போதைக்கு என் சைட்லேருந்து அப்டேட்டு. இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். வேறு எதுனா இருந்தாலும் சொல்லலாம். நீங்கள் மியூட்டில் இருப்பீங்க, எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ. சார் நான் அனுப்பியிருந்தேன் சார் இந்த டேபிள். அதோட ஆக்சுவலி நம்ம என்ன கான்செப்ட் பிஇ பைப் பண்ணியிருந்தோம்னா அந்த லாஜிக் பண்ணலாமா? இதில் அது என்ன மிஸ்டேக்னு சொல்கிறேன் புரியல. அதான் மிஸ்டேக் நான் ஜென்ரலாக தனியாக தான் பேசுவேன். நான் இங்கே கேட்கறதுனால இங்கேயே ஓப்பன் பண்ணுறேன். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் புரியலங்கிறதுனால நான் கேட்குறேன். இல்லை அதான் அது வந்து என்னன்னா புரிதல் இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா? சரியா, இதான் நீங்கள் அனுப்பிச்சது. சார் சரியா, இதில் என்னன்னா ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கீங்க, வை அட் த மணி புட்டு கரெக்டாக 23,800 அப்போ லோவர் புட்டு தானே பை பண்ணணும். சரி, அது 22,800 டார்கெட் என்னவோ அதான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை இதை செல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து 300 ரூபாய் இருந்துச்சுன்னா இதை எடுத்து பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1,200 இருக்கும் இந்த புட்டு. நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க புட்டு. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், உல்டாவா போட்டீங்கன்னா ஆமாம், இதை நீங்கள் டார்கெட்னு வச்சிங்க. அவ்வளோதான். இல்லை எக்ஸ்பைரி வந்து இப்போ அண்டர்லைன் 23 இருக்கு. அதனால இது கரெக்ட் தான். இது என்ன டார்கெட் லெவல் என்னன்னு பாருங்க. டார்கெட் மேலே வரும் அதில் செல்லுக்கு. ஓகேவா? அப்படி இல்லைனா இதுக்கு கீழே இது 300 ரூபா இருக்குன்னா இதில் 30% வந்து ஆப்ஷன் சைனா இருக்கு என்ன இருக்கோ அதில் 100 ருபீஸ் இருக்கிறது பண்ணிங்கன்னா ஓகே. அப்புறம் இது வந்து 50% டார்கெட்னு இல்லை. உங்கள் டார்கெட் ரீச் ஆகும்போது நீங்கள் எதாவது பண்ணலாம். ஓகே, அது வரைக்கும் இது பண்ணலாம். ஆமாம், நீங்கள் ஏதோ டார்கெட் வச்சிருக்கீங்களா, அந்த டார்கெட் ரீச் ஆகும்போதும் இல்லைனா வந்து நல்லா சப்போர்ட்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுல எங்கே பவுன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அங்கே வந்து இதை பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ரிவர்ஸ்ல வந்து இருக்கு. 23 இது 23,600 அந்த மாதிரி வரும். ஓடிஎம் வரும். அவ்வளோதான். மேல டைப் பண்றதுக்கு இங்கே டைப் பண்ண மாத்தி டைப் பண்ணிட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒண்ணுதான். நான் பார்க்கும்போது எனக்கு அது ஒண்ணுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மீதி எல்லாம் ஓகே. இது வந்து இது 50% டார்கெட்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா உங்க டார்கெட் வந்து அதை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க பொறுமையா வச்சுக்க வேண்டியதான். சார் ஓகே. இல்ல சார், ஆக்சுவலா 50% மேல டார்கெட் போயிடுச்சுனா சேஃப் கார்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி? இல்ல அதான் இது வந்து என்னன்னா ஸ்மார்ட்டா பண்றவங்க இந்த வேலையை பண்ணலாம். பட் ஜெனரலா ஸ்ப்ரெட் பண்றவங்க இப்போ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றதுனால இந்த பாயிண்ட் நீங்க மறந்துருங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் பேசிக்கா பண்ணலாம். ஓகே. எஸ் சார், காந்திராஜன். ஓகே, ஆனா உங்க பேர் நான் எங்கேயோ பாத்துருக்கேன் ப்ரோ. இந்த ஃபேஸ்புக்ல எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. காந்திராஜன் தெரியலங்க சார். இல்ல இதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்களா? 2 நாள் ஆகுதுங்க சார். ஓகே, சரி. ஓகே ப்ரோ. ஃப்ரைடே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. இல்ல மீட்டிங் என்ன இப்பதான் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் உங்க பேர் ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன் சார். ஃப்ரைடே மண்டே. ஓ அப்படியே. அப்ப நான் தான் பாக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்க பேர் எனக்கு. ஓகே. அப்புறம் இன்னொருத்தர் யாரோ பண்ணியிருந்தாரு, பப்பின்னு பேர்லாம் தெரியல எனக்கு. சரி ஓகே, அதான் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்க சார். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஃபுல்லா பார்க்கலங்க சார். அதனால இல்ல பொறுமையா பாருங்க. ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை. டைம் எடுத்து பாருங்க. 1 வீக் 2 வீக் பொறுமையா லேர்ன் பண்ணிட்டு பொறுமையா பாருங்க. சார் இப்ப எனக்கு ஒரே டவுட் என்னன்னு சார், இப்ப வாங்கிட்டோம்னு அந்த பதட்டம் ஆயிடுது சார். இப்ப நம்ம சைட்லயே போதும். நீங்க இப்ப நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ் செல் பண்றோம், 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வைங்க. ஆனா அது 0 தான் ஆக போகுதுன்னா கூட நம்மளால அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையா சார்? இதுக்கு செல்லிங்கா பையிங்கா?
செல்லிங் சார், செல்லிங் பை போத்துமே சார். நம்ம சைடு தான் போகும் தெரிஞ்சா கூட நம்மளால ஹோல்ட் பண்ண முடியல. அது எதனாலங்க சார்? இல்ல அதுக்கெல்லாம் பதில் அங்கேயே இருக்கு ப்ரோ, ரெக்கார்டிங்லேயே இருக்கு. அந்த ஓகே செஷன்லேயே ரெக்கார்டிங்லேயே இருக்கு பாருங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஓகே சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? லேர்னர்ஸ் யாராவது பதில் சொல்லுவீங்களா? உங்களை மாதிரி லேர்னரே பதில் சொல்லுவாங்க. அவர் கேட்குற கேள்வி புரியுதா? அவருக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? சரி, ரைட்டா தப்பா தெரியல, நான் சொல்றேன். ஜீவா, ஸ்ட்ரக்சர் கரெக்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம தைரியமா உட்காருவோம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் தான் நம்ம என்ன. நான் இன்னைக்கு பார்த்ததுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம தைரியமா இருக்கலாம்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ போத் செல்லிங், அவர் கேட்ட மாதிரி போத் செல்லிங் பைக்னால சொல்றேன். சரி, அது ஒரு ஸ்ட்ரக்சரா? அது இல்லாம இப்போ முத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முத்து என்ன பண்ணணும்னு அவர் கேட்குற கேள்வி புரியுது. புரியுது சார். ஆக்சுவலி இன்கேஸ் அவர் பையிங் பண்ணியிருந்தாங்க, பையிங் பண்ணியிருந்தப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி லாஜிக்கலா பை தான் போகுதுன்னு தெரியுது. ஆனா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கு நமக்கு இப்போ லாஜிக் பண்ணணும் 30% கண்டிஷன்ஸ்ல இன்னொரு செல் பண்ணி வச்சிருக்கணும். லாஸ் லிமிடெட். ஸோ லாஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆயிரும். எக்ஸாம்பிள் என்னதான் போனாலும் லாஸ் இவ்வளவுதான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் மைண்ட் வரும்போது பிரச்சனை வராது. ஓகே. அந்த நேத்தோட டிஸ்கஷன் இருக்கு, அந்த ரெக்கார்டிங் கூட பாருங்க. அதுல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆமா சார். ஓகே. அதான் நீங்க வீடியோஸ் ஃபுல்லா பாத்துருங்க ப்ரோ. நான் துண்டா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு புரியல. இல்ல இப்ப நான் ஜெபுல வீடியோ வந்துச்சு, அது பார்த்தேன், 2 வீடியோ பார்த்தேன். இப்ப தான் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ இந்த வீக்கெண்ட் தான் கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து பாருங்க. ஒன்னும் அர்ஜென்ட்லாம் இல்ல. அதெல்லாம் வீடியோஸ் தான் சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, பொறுமையா பாருங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ் முத்து. தேங்க்ஸ் ஜீவா. थैंक यू சார். இல்ல சார், முத்துக்குமார் சார். சரி, லைக் இன் கேஸ் கேப் அப் ஆகறப்ப நம்ம ஐபி ஹை ஐபி லோ மார்க் பண்றோம் சார். சோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் ஐபி ஹையா வச்சுக்கலாமா இன் கேஸ் ஐபி ஹை பிரேக் பண்ணலனா? இல்ல அதான் நான் சொன்னல நேத்து வீடியோலயுமே முந்தான வீடியோலயுமே சொன்னல ஐபி ஹை ஐபி லோன்றது வந்து நான் என் பொசிஷன் வந்து ஃபர்தரா எப்படி எடுத்துன்னு போறது. ஏன்னா இப்ப இந்த காலையில ஒரு கன்சல்டேஷன் இருக்கும். அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் எப்படி போகுது? இப்போ நான் வந்து செல் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், காலை செல் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டா. இப்போ இந்த ஐபி ஐக்கு மேல போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லும் போது அந்த லோ ஐக்கு மேல போகும்போது நான் பொசிஷனை கட் பண்ணி மாத்தி போட்டேன்னு சொன்னல. இதுக்கு நான் யூஸ் பண்றேன். இன்னொன்னு நான் வந்து புட்டு செல் பண்ணிருக்கேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப நான் மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்தாலும் புட்டு செல் பண்ணுவேன். அப்ப செல் பண்ணும்போது இந்த லோ உடையுதுன்னு வச்சுங்களேன், அப்ப இமீடியட்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இதுக்கு தான் நான் அந்த ஐபி ஐபி லோ வச்சிருக்கேன். நீங்க ஜென்ரலா தான் இன்ட்ராடேல யூஸ் பண்றதாலும் இதை வச்சுட்டு ஐபி ஹைல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபைன் பண்ணி தெரியணும். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐபி ஹைல வரும்போது ஏதாவது குச்சி ஃபார்ம் ஆகும்ல, அந்த இடத்துல வந்து எடுத்தீங்கன்னா அங்க ஸ்டாப் லாஸ் வந்து கிளீனா வச்சுக்கலாம். நீங்க சொல்றது ஸ்டாப் லாஸ் லாஜிக் ஓகே சார். இப்போ ஐபி ஹை பிரேக் பண்ணி போகுது. அப்போ அந்த மாதிரி கேஸ்ல நான் இதுக்கு முன்னாடி பொசிஷன் இல்லை, இப்போ நான் ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கிறேன். அந்த மாதிரி டைம்ல நான் ஐபி லோவா ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாமாங்கிறது क्वेश्चன் சார். இல்ல அதான் நீங்க பொசிஷன் இல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா மெயின் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெண்ட் தான். ட்ரெண்ட் தான் வச்சுக்கணும், ஐபி வைக்கக்கூடாது. ஆமா, என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இப்படி ஒரு பொசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், நீங்களே ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்க, இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. சரியா, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, நல்லா மேலே போயிடுச்சு, திடீர்னு வந்து ஐபி லோ உடையுதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இப்படி திரும்புதுன்னு அர்த்தமா? இப்படி போய் இப்படி திரும்புதுன்னு அர்த்தமா? சரியா, அந்த டைம்ல எனக்கு பயமா தான் நான் என்ன பண்ணலாம்னா இந்த காலை வந்து கட் பண்ணி இங்க போட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ ஆயிடும். ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் தான் அது ஃப்ரெஷ் ட்ரெண்டுக்கு நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஜெனரலா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்க ட்ரெண்ட் படி வச்சுங்க. ட்ரெண்டோட இது லோவர் தான். ஆமா, இப்போ 20,000 ப்ராஃபிட் இருக்கு, இது வந்து 50,000 இருக்கு. ஆனா கீழே போனா வந்து 10,000 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 30 ரூபா வருது, 30 ரூபா வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கா ஒரு நாள் ஐபி லோ உடையுதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணி இந்த கோட்டை இங்க எங்கன்னா போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரிஸ்க் ஃப்ரீயாவே மாறிடும் அந்த பொசிஷன். அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் தான் அதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் டிசிஷனுக்கு யூஸ் பண்ணலாமான்றது வந்து எனக்கு தெரியல. நீங்க இன்ட்ராடே எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் டைட்டா வச்சீங்க, இன்ட்ராடேக்கு எடுத்தீங்கன்னா அது வச்சீங்க. பட் நான் அதுக்கு யூஸ் பண்றது இல்ல. ஓகே 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 சார், நான் சொல்றது புரியுதா மட்டும்? புரியுது சார். நான் இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுறப்போ அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதை ஃப்ரெஷ் பொசிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க நல்லா ஞாபகம் இருக்கா? மார்க்கெட் கீழ இருந்து வந்து 23,800 வர வரைக்கும் நான் அந்த பொசிஷன் வச்சிருந்த ஞாபகம் இருக்கா? ஏன்னா நான் அந்த ஸ்டாப் லாஸ்க்கு என்னோட பொசிஷனை ஃபில் பண்ணி வச்சதுனால எனக்கு இந்த மூவ் பெரிய மூவாவே தெரியல. ஓகே ஓகே. ஆனா நீங்க இதுக்கு எதனா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹை தாண்டிச்சுன்னா உடைச்சிச்சுன்னா வெளில போயிடும். அதனால நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? நீங்க நல்லா தெரியும் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல வரும்போது நான் ஸ்லைட் புலிஸ் தான் வச்சேன், அப்புறம் கீழே வந்தோடனே டக்குனு பீரியஸ் லைட்டா மாத்திட்டேன். கரெக்டா? அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். நீங்க தான், நான் ஜெனரலா நான் வந்து டெய்லி தான் எடுக்கிறதுல எடுத்தா 3 நாள் 4 நாள் மினிமம் 3 நாள் 4 நாள் பொசிஷனா அப்படி ரொட்டேட் பண்ணிருப்பேன். இந்த லோ உடையுது நான் மேல எடுப்பேன், அந்த லோ உடையுது நான் கீழே எடுப்பேன். இந்த பொசிஷன் எடுத்தேன், இந்த பொசிஷனை புக் பண்ணிட்டேன், இதுக்கு கவுண்டராகவே செல் பண்ணி இதை நில் பண்ணிட்டேன். சரியா, இந்த பொசிஷன் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? பாருங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க பையர்னு சொல்லிட்டு காலர் தூக்கி சுத்துவேன் நான் நீ சொன்ன மாதிரி தான். சரியா, இப்படி மேல பை பண்ணேன். நான் பை பண்ணதுல வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எங்க பை பண்ணோம்? 23 தான் பை பண்ணோம். 800. சரியா, 2300 இருக்கும்போது பை பண்ணோம். சரியா, மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு? மார்க்கெட் வந்து இப்போ இங்க 22,979 இருக்கு. அதான் நான் பை பண்ணதுல லாஸ் இருக்கு. ஆனா நான் வந்து அதை ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி ப்ராஃபிட் பண்ணிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ மத்த பொசிஷன்லாம் வந்து நான் வெறும் இது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு, வெறும் இந்த லெக் மட்டும் காமிக்கிறேன். தேர்ட் லெக் எடுக்கிறப்போ அது ஜஸ்ட் ஓவரால் கவர் ஆயிரும்.
ஆமாம் அதான் சி நான் முன்னாடி அந்த லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆமா 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 அந்த சார். வீக்கெண்ட் டிஸ்கஷன்ல க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ணல என்ன பண்ணணும். ஆமா ஆமா அப்புறம் அது 30ஆம் தேதி சாயந்தரமும் வந்து இதை வந்து மாத்தி என்ன பண்ணணும் அதுவுமே தான் லைவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. காசு ஈஸியா பண்ணலாம், நீங்க பொறுமையா மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும். இப்போ நான் பாரு நானும் வந்து ஷார்ட்ல தான் வச்சிருந்தேன். இப்போ இவ்வளவு பெரிய மூவ் வந்துச்சா இன்னைக்கு. ஆமா சார். என்னோட எம்டிஎம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 18 ரூபா தான். அந்த 18 ரூபாவும் நான் இந்த பீரி ஷெட்டேன் அதில் தான் சொருவிச்சு எனக்கு. ஓகே ஓகே. சரி அது இல்லாமல் இதில் இப்போ இதுக்கான எக்ஸ்ட்ரா கால்ஸ் எல்லாமே செல் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தான் எனக்கு எம்டிஎம்மாக இருக்கு. அதனால உங்களுக்கு க்ளீனாக கிளாரிட்டி இருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ண அந்த போதும். பொசிஷனுக்கு கரெக்டா தான் இருக்கு ஆமாம் சார். இப்போ இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியும்ல, 2 நாள் 3 நாள் வச்சு உருட்டினீங்கன்னா நல்லா தெரியும். ஆமா சார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் 2 நாள் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ட்ரிப்புலாம் போயிட்டு வந்துட்டு மண்டே என்ன ஆக போகுதுன்னா, மண்டே எங்கே இருக்க போகுது மார்க்கெட்டுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரியா மண்டே. ஆமாம் ஓகே. மண்டே இங்கே இருந்தாலும் சரி இல்லை இங்கே இருந்தாலும் சரி நல்ல ப்ராஃபிட்டாக வர ஆரம்பிச்சிடும். சரியா நல்ல ப்ராஃபிட் நான் சொல்கிறதுலாம் பெரிய ப்ராஃபிட். ஓகே அண்டர்ஸ்டுட் சார். சரியா கேபிட்டலுக்கு அப்படின்றது. அப்புறம் இது ஒரு மேலே போச்சுனாலும் சரி கீழே போச்சுனாலும் சரி, இதை நான் கடைசியாக எப்படி உருட்டுறன்றதையும் காமிக்கிறேன். இந்த வாரம் முடிஞ்சதோ முடிய போகிறது இல்லை. அப்புறம் மேலே இன்னும் பொசிஷன் தானே வச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? நம்மளோட டார்கெட் என்ன ஞாபகம் இருக்கா? 1137 டிவைட் பை எத்தனை வாரம்? 9 வாரம். 9 வீக்ஸ். சரியா அந்த 9 வாரத்துக்கான டார்கெட் தான். நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாரத்துலேயே போயிட்டு இருப்பீங்க. நம்ம பொறுமையாக பில் பண்ண வேண்டியது தான். ப்ராஃபிட் இருந்தால் ஒரு ஸ்டைலில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லாஸ் இருந்தால் இன்னொரு ஸ்டைலில் மேனேஜ் பண்ணலாம். நான் இப்போ ப்ராஃபிட்டாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட் சார். நேற்று இருந்ததில்ல, நேற்று இங்கே இருக்கும்போது ஞாபகம் இருக்கா? மேலே வந்தால் ப்ராஃபிட் தான் வரும்னு சொன்னேன்ல. ஆமா 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 சார். இப்போ இதுக்கு தேவையான கால்ஸ் மட்டும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது. நீங்கள் பாட்டு இஷ்டமாக எல்லா காலையும் செல் பண்ணிங்கன்னா சேட்டை தான் நடக்கும். அந்த பர்டிகுலர் எனக்கு நீங்க எக்ஸ்பீரி மேட்ச் பண்ணி செல் பண்ணிட்டே வரணும். ஆமாம் அது நீங்கள் டெல்டாவாக பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு கிரீக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஆமா அது எவ்வளோ கிரீக்ஸ் வருதோ அந்த கிரீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும். இப்போ இது மேலே வந்தால் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இல்லைனா வந்து லாஸ் வரும்னு நினச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி கிரீக்ஸை செலக்ட் பண்ணி நான் தூரமான எக்ஸ்பீரியில் வந்து போஸ்ட் வச்சுருவேன். ஆனால் எல்லாமே தான் நான் சொன்ன கணக்கு தான், எதுவுமே வந்து தோராயமெல்லாம் இல்லை, எல்லாமே ப்ராப்பர் கணக்கு தான். சரியில் ஒரு டவுட் சார். இந்த டெல்டா வந்து மோர் ஆர் லெஸ் அந்த கம்பைன்டு பொசிஷன்ஸ்ல 0.5 அபோவ் இருந்தா அந்த மாதிரி பொசிஷன் பண்றது பெஸ்டா இல்ல 0.8 இருக்குல்ல சார்? இல்லை ப்ரோ, இப்போ இதான் சொல்கிறேன்ல, இப்போ கிரீக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு நாளைக்கு வந்து. இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு ஒரு நிஃப்டி ஏறுச்சுன்னு வச்சுங்களேன். சரியா ஒரே ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னா எனக்கு 7500 ப்ராஃபிட் வரும். ஆமா சார். சரியா அப்போ நீங்கள் பிளான் பண்ணீங்க. இப்போ இதில் வந்து எனக்கு நெகட்டிவ் போச்சுன்னா என்ன வரும்? கண்டிப்பாக 7500 நெகட்டிவ் வரும்ல. இப்போ இங்கே போய் நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 100 பாயிண்ட் கீழே போகுதுன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா அந்த 7000 கம்மியாக என்ன இருக்குல்ல. ஆமா சார். நீங்கள் அதான் இது வந்து கிரீக்ஸாக பார்த்துங்க, கிரீக்ஸ்னா ருபீஸில் பார்த்துங்க நீட்டா. நீங்கள் அந்த 0.5 0.6லாம் வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா 1 லாட் 2 லாட்டுக்கு கணக்கே தெரியாது. ஓகே ஓவரால் தீட்டா பார்த்து போறது பெஸ்ட். ஆமாம் நீங்கள் ஓவராலாக பார்த்துங்க, இல்லைனா ஜென்ரலாக சொல்கிறேன் பாருங்கன்னா, அது வந்து ஜென்ரலாக பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஓவராலாக நீங்கள் வெறும் ரேஷியோவாக பார்க்க போறீங்கன்னா, இப்போ அதை எப்படி சொல்லலாம்னா டெல்டா நியூட்ரல்ன்றது எப்படி மீன் பண்ணலாம்னா, நான் இப்போ சும்மா சேல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஈக்குவலாக செல் பண்ணுறேன். சரி இன்னைக்கு ஒரு வீடியோ வரும், ஷார்ட் ஸ்டாங்கல் பற்றி வீடியோ வரும் 6:30 மணிக்கு மேலே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த டெல்டா வந்து எவ்வளோ இருக்குது? 0 இருக்கா? 0 இருக்கு. ஆமா சார். சரி ஆனால் வந்து அது வந்து இதில் தான் இருக்குது, ரேஷியோ டேர்மில் தான் இருக்குது. ஜென்ரலாக என்ன பண்ணலாம்னா, இப்போ இது வந்து 0.2 இல்லைனா 0.3லேருந்து -0.3 போயிடுச்சுனாலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை முடிவு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு லாட்டுக்கு. ஓகே சிங்கிள் லாட் போகும்போது ஒரு லாட்டுக்கு, ஏன்னா டெல்டா 0ல தானே இருக்குது. சரி இப்போ இது பாருங்க, இது 0.48 இருக்குது, இது 0.5 இருக்கா? தோராயமாக வந்து ரெண்டுத்துக்கும் மீடியம். இப்போ இந்த லெவல் வச்சுப்போம், இந்த லெவல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது -0.4, இது வந்து +0.5. சரியா சென்டரா இங்கே இருக்கு. டக் ஆஃப் மாதிரி தான், நீங்கள் பாதி தாண்டும் போதே ரியாக்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு இந்த பக்கம் போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். திரும்பி இங்கே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் இப்படி ஓடிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும்ல. ஓகே அப்போ நீங்கள் அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் ரேஷியோவை பார்க்கணும். ஆனால் கிரீக்ஸாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்டே தெரிஞ்சிடும். 100 பாயிண்ட் ஏறுனா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வர போகுதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கேப் பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரியும், எவ்வளோ லாஸ்னு தெரியும். ரியாக்டே பண்ண தேவையில்ல. நேற்று எத்தனை பேர் வந்து அப்படியே கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டே வந்துருப்பீங்க. 26 400 300 போனதெல்லாம். பொசிஷன் எதுவும் எடுக்கல, நான் ஜஸ்ட் ஜெனரல் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம், படிச்சிட்டு இருக்கேன் சார். இல்லை அதான் சொல்கிறேன், நீ கிஃப்ட் நிஃப்டியாக நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா முன்னாடிலாம் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, சார் கிஃப்ட் இங்கே இருக்குது, நிஃப்டி அங்கே இருக்குது. எங்கே தானே இருக்குது? காலையில் 9:05 எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே தான் நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க 2 நாள் முன்னாடியே இதை சொன்னீங்க சார், அதனால நேற்று கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கவே இல்லைங்க சார். அப்படியா? இல்லை நான் கிஃப்ட் 2 நாள் முடியல, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருப்பாங்க, சார் கிஃப்ட் நிஃப்டி இப்படி இருக்குது, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னாங்க. அதனால நான் வாய்ஸ் நோட்லேயே நிறைய பேர் சொல்லியிருப்பேன். அப்புறம் மேடம் இன்னைக்கு அதை பார்த்தீங்களா ட்ரேடு? சார் பார்த்தேங்க சார், பை போகும்போது பார்த்தேங்க சார், கீழ இருந்து 600ல இருந்து மேல போகும்போது நீங்க சொன்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் சார் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலா ட்ரேட் எடுக்கலைங்க சார், அது வேகமா போயிட்டு இருந்தது. அப்படியா? அந்த மெசேஜ் பார்த்தேன், சரி ஏதோ கண்டுபிடிச்சிருக்கீங்க போலன்னு நினைச்சேன். பை பொசிஷன் வந்தது கரெக்டா, எங்க புல் பேக் எடுக்குது அதை ஃபிபோனாக்கி போட்டு பாக்குறேங்க சார். கை மட்டும் ஆமாங்க சார், அதை போட்டு கரெக்டா அந்த இடத்துல அந்த 22,850ல திரும்பி அது ரிலீஸ் ஆகி திரும்பி மேல போச்சுங்க சார், புல் பேக் எடுத்து. ஃபர்ஸ்ட் மேல போச்சுங்க சார், 600ல இருந்து 900 950 வரைக்கும் போச்சுங்க சார். நான் 5 மினிட்ஸ் சார்ட்ல வச்சு பார்த்தேங்க சார். அந்த இடத்துல அதுக்கப்புறம் மறுபடியும் 950ல இருந்து திரும்பி புல் பேக் எடுத்து 850 வரைக்கும் வந்ததுங்க சார். ஓகே
அதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் பொறுமையா நீங்க அதான் என்ன மைண்ட் செட்ல ட்ரேட் பண்றீங்கன்றதான் பாக்குறது முக்கியம் இல்ல. நீங்க ட்ரேட வந்து எப்படியோ மெட்டலைஸ் பண்ணிடணும். ஏன்னா ஆப்ஷன் சீரிஸ்ல எல்லாத்துலயும் சொல்லுவேன், வியூ வச்சு கால்னா பிரயோஜனம் கிடையாது, வியூவை காசா மாத்த தெரியணும். அது அது அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோல ஸ்டார்டிங்லயே அதை மட்டும் தான் சார் சொல்றீங்க. அதையும் நோட் பண்ணி தான் சார் இருக்கேன். பட் இன்னைக்கு கரெக்டா மார்க்கெட்ட வந்து அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகும்போது எங்களுக்கு உங்களோட எல்லா அந்த வீடியோஸ் தான் சார் ஞாபகம் வந்தது. அப்படியா, சந்தோஷம் சந்தோஷம். நேத்து கூட சொன்னேன், நேத்து வந்து இந்த இடத்துல வந்தா நீங்க செல் போலான்னு சொன்னேன் நான். நேத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி பேசணும் ஞாபகம் இருக்கா? கிஃப்ட் நிஃப்டி பேசும்போது 23 வரைக்கும் வரும். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுதா பாருங்க, ஓப்பனா இது வரைக்கும் வருதா பாருங்க, வந்தாலே அங்கேயே ஷார்ட் எடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதா இங்க வச்சுக்கலாம் சொன்னேன். கரெக்டா எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர். இல்ல காலையில ஓப்பனா இந்த ட்ரேட்ல எடுத்து இந்த ட்ரேடுக்கு இந்த 2 hour புக் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஓகே தான். நான் ஜென்ரல் சொன்னேன், லோ உடையும் போது ப்ரீவியஸா வந்து எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா பாருங்க, அந்த சப்போர்ட்ல தான், எக்ஸாக்டா அந்த சப்போர்ட்ல தான் தொட்டுச்சு. நீங்க அங்க புக் பண்ண தெரிஞ்சா கூட போதும். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதை கொஞ்சம் ப்ரீ பிளான்டா இருந்தீங்கன்னா சூப்பர், எல்லாமே பண்ணிடலாம். மார்க்கெட் போற போக்கிலே கூடவே போவன்றது ஓகே. பட் ஆனால் முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ பிளான்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா இடத்துலயும் வந்து இதை சொல்லி வச்சிருக்கேன். ஆனா யார் அதை மெட்டலைஸ் பண்றீங்கன்னு தெரியல. நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது சொன்னோம், அதே மாதிரி அந்த 24,200 வரும்போதும் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? மார்க்கெட்டிங் வந்து இப்படி போயிடும், இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் எல்லா தடவையும் சொல்றேன் பாருங்க. ஒரு தடவையும் வந்து மார்க்கெட் வந்து அங்கதான் இருக்கு. அந்த கேப்புக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா கரெக்டா அங்க இருக்கு. அங்கேயும் இந்த லோ உடையும் போது செல் பண்ணீங்கன்னா போதும். ஓகே ஓகே ஓகேங்க சார். இந்த செல்லு இன்னைக்கு வந்து அந்த நீங்க சொன்ன செல்லு நான் வாட்ச் பண்ணேங்க சார். நீங்க ஸ்ட்ரக்சரா வரல, ஒருவேளை இதை நீங்க எடுத்துருந்தீங்கன்னா நான் சொல்லல, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சில பேரிஷ் பொசிஷன் எடுப்பேன். இப்பதான் நாளைக்கு வந்து 5 minutesல இப்படி மேல போயிட்டு அதுக்கப்புறம் இது உடையுது. நான் மேல போனா தான் இந்த லோ ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆமாங்க சார். ஆனா சைடுல எதுமே ஸ்விங் இல்ல இருந்தாங்க சார், நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஆமா தான், ஸ்விங் எதுவும் இல்ல. ஸ்விங் வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு இங்க தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் தான் இங்க தான் வரும். அதான் இந்த ஷார்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட்டுக்கு அது ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும். சார் அதான் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பாக்குறவங்க வந்தா பாருங்க, அப்புறம் என்னன்னு பார்ப்போம். ஓகே ஓகேங்க சார். சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறேன். ஓகே ஓகே. இதில் தான் நான் எப்பவுமே பேர் பார்ப்பேன், பேர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எனக்கு. மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பார்க்காத பேராக இருக்கும். சரி சூப்பர். இல்லை பொறுமையாக வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க ப்ரோ. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தான் நம்ம பேசுகிறோம்னு புரியும். கொஞ்சமாக பார்த்து என்ன டவுட்னாலும் கேளுங்க. இந்த டிஸ்கஷன்லாம் யூஸ் பண்ணுங்க. ஹலோ சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். இது எனக்கு ஒரு டவுட், இண்டிகேட்டர் உண்மையா ஒர்க் ஆகுமா சார்? இண்டிகேட்டருங்க தான் நிறைய இருக்குங்க, பாரசை அது மாதிரி எல்லாம். இண்டிகேட்டர் உண்மையா ஒர்க் ஆகுமா இல்லையான்னு டவுட் சார். இண்டிகேட்டர் நான் சொல்லி கொடுத்தா என்கிட்ட கேட்கலாம் சார். நான் இண்டிகேட்டர் சொல்லி கொடுக்கலையா? இல்ல சார், அது இண்டிகேட்டர் சொல்ல நீங்க சொல்லி அந்த பிரைஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் புதுசு சார். சார் நீங்க கேக்குறது எப்படி தரமா இருக்கு? நான் ஒரு கடைக்கு போறேன் சரியா, அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு சார் இந்த அரிசி நல்ல அரிசியா கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா இல்லைன்னு அவனா சொல்லுவானா? ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் இது என் அரிசியே கிடையாது, நான் இண்டிகேட்டரே சொல்லல. நீங்க மொட்டையா வந்து இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டு எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகும். நீங்க நல்லா நீங்க பொறுமையா எடுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க பொறுமையா லேர்ன் பண்ணிட்டு பாருங்க, இல்லைன்னா டிஸ்கஷன்லாம் பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல சார், உங்க வீடியோ எல்லாம் ரெகுலரா பாத்துருக்கேன். வீட்டுல சாயந்தரம். ஆமா, நான் எங்க சார் இண்டிகேட்டர் சொல்லிட்டேன்? இண்டிகேட்டர் பத்தி நான் எங்கேயும் பேசினதே இல்லை சார். ஒரு இண்டிகேட்டர் கூட பேசணும். இல்ல சார், இல்ல நான் பொதுவா கேட்டேன் சார். நாமளே இண்டிகேட்டர் சொல்றாங்க இல்லையா சார்? சொன்னா அவங்க கிட்ட தான் சார் போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்க கூடாது. இல்ல கரெக்ட் தான் சார். அதுதான் இல்ல உங்களுக்கு தான் கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம மெயினா நீங்க ஒரு சுந்தர் சி எங்க வீடியோ எல்லாம் கொஞ்சம் பாப்பேன். அதனாலதான் உங்களுக்கு ரெகுலரா பாத்துட்டு தான் இருக்கேன் சார். அதனாலதான் சரி ஒரு டவுட் கேட்டு பாக்கலான்னு கேட்டேன் சார். இல்ல சார், அதான் நான் சொல்றது ஒன்னும் கேளுங்க, நான் அதான் பதில் சொல்றேன். நீங்க மொட்டையா தான் வேற ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது சார். இல்ல சார், நான் இன்னும் பொசிஷன் எடுத்து வைக்கிறது எதுவும் பண்ணல சார். இன்ட்ராடே மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், நீங்க அதான் நான் இன்ட்ராடே பத்தி எங்கேயுமே சொன்னதே இல்ல. நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருக்கேன். ட்ரெண்ட் ஆமா சார், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க இன்ட்ரா பண்றீங்களா கேரி ஃபார்வர்ட் பண்றீங்களான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சரி சார், ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ கைஸ் நீங்க சொல்லுங்க, மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது ஈஸியா கஷ்டமா? யாரெல்லாம் நல்லா லேர்ன் பண்றீங்க அவங்க சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? இண்டிகேட்டரா பாத்தீங்கன்னா, இண்டிகேட்டர் நான் ஒன்று யூஸ் பண்றேன். அதான் அந்த பாண்டி இதுல வந்து சொல்ல போறேன். அதுதான் நான் ஒரு செட்டப்பா. இது வரைக்கும் நான் இந்த இண்டிகேட்டர் இங்க சொன்னி எனக்கு ஞாபகம் இல்லை நம்மளோட சேனல்ல. இல்லைங்க சார், சொன்னது இல்லைங்க சார். ஆனா ட்ரேடிங் ஈஸியா கஷ்டமா? சார் பொறுமை இருந்தா ஈஸி தான் சார், பொறுமை இல்லைன்னா கஷ்டம் தான் சார். சரி இப்போ ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுது சார். இல்ல அதான் நீங்க பண்ண ஆரம்பிங்க. நீங்க எப்பவுமே சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான்.
சரியா? வெளில இருந்து பார்க்கும்போது ஈஸியா மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம உட்காரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அறப்பட வச்சு கூட போயிடலாம். அதனால எதுனாலும் பொறுமையா, நான் அப்ப அந்த சீரிஸ்லயுமே அந்த இடத்துல அதான் சொல்லியிருக்கேன். கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனா வெறும் கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நீங்க ஏதாவது வந்து ஒரு இனிஷியலா வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் எடுக்கணும், ட்ராக் பண்ணணும், இல்லை ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா ஆக்டிவிட்டி பண்ணவங்க தான் அதை சொல்லணும். அது உண்மையிலே ரியல் ட்ரேட் பண்ற மாதிரியே இருக்கும். தேடுறது என்ன போட தான் மாட்டீங்க, எமோஷனல் டிராவல் மட்டும் தான் இருக்குது. பட் என்ன லெக் எடுக்கிறது, என்ன சூஸ் பண்றதுன்றதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரியும். அப்புறம் ஒரு லாட் 2 லாட்டா போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா புரியும். நீங்க சும்மாவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் சொல்றதை மட்டும் வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஒரு அருமையான ப்ரொஃபஷன். சரியா? செய்யற வேலையை இன்னைக்கே மெயில் போட்டு வந்து என் கூட உட்காந்துடலாம் தான் தோணும். ஆனா அது அது கிடையாது. சரியா? நீங்க வந்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி திங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஸ்டின் எடுக்க ஆரம்பிக்கணும், அதே மாதிரி என்ன மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ட்ரேடிங் ஈஸி தான். இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பா ட்ரேடிங் கஷ்டமா தான் இருக்கும். ஜி எனக்கு ஒரு கொஸ்டின். சொல்லுங்க ஜீவான். இது லோ அன்னைக்கு அட்டன் ஆச்சுலங்க 22,650 கிட்ட. ஸோ அது ப்ரீவியஸ் ஹை வந்து நான் அதை தான் நோட் பண்ணியிருந்தேன். அது வந்து 22,660 வந்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி 40 பாயிண்ட் கீழே வந்து நான் வந்து கீழே டவுன் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் ஆக்சுவலி. சோ அது எப்படி மிஸ்டேக் ஆகுது, அது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி பண்ண முடியுமா? எங்க சொல்றீங்க? எனக்கு எந்த இடத்துல மார்னிங் கட் ஆகி ஒரு 10:30க்கு லோ வந்து மார்னிங் ஒரு லோ வந்து அதுக்கப்புறம் பை வந்தது இல்லைங்க சார். இதுவா? ஐபி லோக்கு கீழ அந்த லோ கேக்குறாரு. ஆமா, அத பாருங்க 5 மினிட்ஸ் சார்ட்ல பாருங்க. 5 மினிட்ஸ் சார்ட்ல பை இருக்கா மார்க்கெட்? ஆமா கரெக்ட்டா? இங்க வந்த பை தானே? கரெக்ட்டா? இங்க பை தானே இருக்கு. புல் பேக் ஆகுதுன்னா இங்க ஸ்டாப் ஆயிடும்ல. நீங்க இங்க செல் பாத்துக்கிறீங்க. அப்பனா இந்த பழைய ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா மாறும்ல. இல்ல அதுக்கு மேல ஹை வந்து அது 660 இருந்துச்சா, நான் அது லைன் போட்டு வச்சிருந்தேன். ஆமா, அது லைன் போட்டுக்கலாம். அதான் இப்ப லைன் போட்டா என்ன பண்ணணும், நான் தெரியல சொல்லிருக்கேன். இப்ப மார்க்கெட் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன், இந்த லோ தான் நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். இந்த லோலாம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண கூடாது. இந்த லோலாம் என்ட்ரி தான் யூஸ் பண்ணணும். நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா க்ளீனா சொல்லிருந்தேன். இல்ல நான் வந்து அது திருப்பி கீழே உடைச்சு கீழே வரும்னு நினைச்சிட்டு, ஏன்னா அதை கட் பண்ணி நீங்க 5 மினிட்ஸ் சொன்னீங்கல்ல. ஆமா ஜி, அதான் இப்ப இது கீழே வந்துச்சா, நீங்க ஒண்ணும் இல்ல, அதான் 5 மினிட்ஸ்லயே சொன்னோம்ல. 5 மினிட்ஸ்லயும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? ஹைல தானே இருக்கு. அப்ப மோஸ்ட்லி ஒண்ணு இது வைக்கணும். அப்படி இல்ல அதான் ஒண்ணு இந்த டார்கெட்டா வச்சீங்கன்னா, அப்படி இல்லன்னா இந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணி தெரியணும். அவ்வளவுதான். ஒண்ணு இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணி தெரியும். நீங்க செல் பண்ணீங்களா இந்த இடத்துல? ஆமா, செல் பண்ணா இப்போ எனக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி பவுன்ஸ் ஆகும். இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை நடந்திருக்கு. ஓகேங்க. இதே மாதிரி வரும். அது கரெக்டா பாத்தீங்கன்னா பழைய சப்போர்ட்ல வந்து பவுன்ஸ் ஆகி மேல போயிடும். அவ்வளவுதான். ம் இல்லனா நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க இவ்வளவு கிளவரெல்லாம் பண்ண தேவையில்ல. இந்த ட்ரேட் வந்து லாஸ்ன்னு அக்செப்ட் பண்ணீங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் வந்துச்சு. சரியா? ஒரு ரிவார்டு எவ்வளவு நீங்க எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வச்சீங்களோ அந்த அது வரைக்கும் ப்ராஃபிட் வந்துச்சா இல்லையா? கண்ணால பாத்தீங்களா? ஆமா. சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க. தப்புலாம் கிடையாது. இதுல இருந்து எப்படி வெளில போறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒண்ணு ரிஸ்க் ரிவார்டு 2 லாட் பண்றீங்கன்னா ஒரு லாட்ல புக் பண்ணிருப்பேன், இன்னொரு லாட்ல வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டு இருப்பேன், லாஸ்ட்ல எக்ஸிட் ஆயிப்பேன்னு வச்சுக்கோங்க, கூட உங்களோட ப்ராஃபிட் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? ஏன்னா தப்பே பண்ணாம ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு லாஸ் கூட ஹிட் பண்ணாம என் லெக்கை பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன்ல, அதுல லெக்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் ரெட் ரெட்டா தானே இருக்குது, பச்சையோட. சரியா? அதனால வந்து பச்சை தான் கண்ணுக்கு நல்லது அப்படிலாம் நம்பாதீங்க. சரியா? அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுங்க. அதான் ரைட் பண்ண தெரியணும். இப்போ அதான் நான் வந்து இப்போ நீங்க கேட்டீங்களா, அதுக்கு தான் வந்து நான் இந்த பொசிஷனை கட் பண்ணி வெளில போட்டேன். நான் வந்து டீப் நீங்க சொன்ன அதே மூவ் தான் நான் இந்த பொசிஷன் வச்சிருந்தேன். இந்த பொசிஷனா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பொசிஷனா இருக்கட்டும், 345 ரூபா செல் பண்ணேன். மேல 483 போனதுக்கு அப்புறம் இது நான் கட் பண்ணும்போது அந்த லாஜிக் தான். இது வந்து கீழே வந்துச்சு. இந்த லாஜிக்ல வெளில போயிட்டேன். ஏன்னா இந்த லெக் அதுக்கு மேல தாங்காதுல. நான் 22,700 வந்து நான் அடுத்த மணிலேயே செல் பண்ணிட்டேன். 30th மார்ச் தான் அடுத்த மணிலேயே செல் பண்ணிட்டேன். இப்போ அது இல்லாம இப்போ இந்த இது காமிச்சேன்ல, 24th ஒரு பொசிஷன் காமிச்சேன் அவருக்கு. அதை வந்து கட் பண்ணாம தான் கீழே வரும்போது கட் பண்ணாம விட்டேன். ஒரு இது மட்டும் புக் பண்ணேன், ஒரு இது டைட் மட்டும் பண்ணி வச்சேன். நேற்று காமிச்சேன்ல, இந்த மூணு கால் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த கால் புக் பண்ணேன் 8 ரூபாய்க்கு. அப்போ இதெல்லாம் வரும்போது வந்து இது வந்துச்சு 22,700 வந்து 60 ரூபா 70 ரூபா ட்ரேட் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த டைமுக்கு வந்து இதை புக் பண்ணிட்டு 5 ரூபாய்க்கு வந்து இதை மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தேன் மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கு அப்புறம் மொத்தமாக தான் புக் பண்ணேன். அவ்வளோதான். நான் வைங்க ஆவரேஜ் பாருங்க 209, 299. இதுவும் பார்த்தீங்கன்னா செல் ஆவரேஜ் வந்து 26. இப்போ இது வச்சிருந்தா ப்ராஃபிட் வரும் அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சா உடனே அது வெளில போயிடணும். அவ்வளோதான். அது வச்சிருந்தா ஐயோ நம்ம ஒரு 50 ரூபா காப்பாத்திருக்கலாமே, இதுல ஒரு 130 ரூபா காப்பாத்திருக்கலாமே அப்படின்ற தாட்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அப்புறம் தப்பாகும் போது மாட்டிங்கன்னா அது கூடயே மூச்சின்னு சாவற மாதிரி ஆயிடும். அதுக்குதான் நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரா லாஜிக்கா வச்சிருந்தீங்கன்னா அது கூடயே போயிடலாம். வந்து லாஸ் புக் பண்றதுக்குலாம் இப்போ தயங்காதீங்க. ஏன்னா லாஸ் வந்து சின்ன லாஸா புக் பண்ணிட்டு வெளில போயிட்டீங்கன்னா பெருசா இல்லை. ஏன்னா நான் அந்த அக்கௌண்ட் சொன்னல, இந்த அக்கௌண்ட் வந்து 30 lakhs அக்கௌண்ட். என் ஐடியாவே வந்து என்னன்னா மாசம் 1.5% தான். இதுல அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்றேன். அவ்வளவுதான். அதனால தப்பாயிடுவோம். அதாவது இந்த லாஸ் எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்றது வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படின்னா அது ஸ்டாப் லாஸ் ஹிட்ல சேர்த்துங்க. நம்மளுக்கு என்ன 70% அக்யூரசி வந்தா போதும்ல. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல 70% அக்யூரசி வந்தாலே போதும். அவன் 55%, 54% தான் சிஸ்டம் வச்சு ரன் பண்றான். நம்ம சொல்றது போனாலே நம்ம கிட்டத்தட்ட 80% போவோம். என்ன உங்க நல்ல நேரம் தான் ஃபர்ஸ்ட்ல ப்ராஃபிட் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சின்ன லாஸ் ஃபேஸ் பண்ணுங்க. லாஸ் ஃபேஸ் பண்றது நல்லது.
அதை எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணலாம், அதை எப்படி புக் பண்ணாமல் இருக்கலாம்லாம் யோசிக்கிறீங்க. அக்செப்ட் பண்ணீங்க, திரும்பி செல்ல வரும்போது கரெக்டாக உள்ளே போயிடுங்க, அவ்வளோதான். அப்போ தான் வந்து திரும்பி செல்ல வரும்போது உள்ளே போக முடியும். ஓகே. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த டாப்பெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஆனால் உள்ளே மட்டும் போக மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு எப்பவும் ஒரு பயம் இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கு, நான் இதுக்கு மேலே போனால் கட் பண்ணுறோம் எப்படி இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு கட்டு தான் பண்ண போகிறோம்ல, அப்புறம் என்ன இருக்கு எடுப்போம். மேலே போனால் கண்டிப்பாக கட் பண்ணுவோம்ல, அது இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம் யோசிக்கிறோம். கீழே வர வரைக்கும் ரைட் பண்ணுவோம், அவ்வளோதான். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது. மார்க்கெட் டைத்துல வந்து இந்த அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நம்மளுக்கு ஐயோ நம்ம கட் பண்ணிருச்சே. அதான் நீங்க இப்போ அது சார்ட் வச்சிங்கன்னா தேவா, நீங்க வாங்க பாண்டிச்சேரி வரீங்களா, நம்ம பேசுவோம். கண்டிப்பா. நான் தான் சொன்னேன், இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் அதுக்கு இந்த சார்ட்டிங் வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா அதை தாண்டி மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே போகும். அது அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ தரமா போட்டோம், 1.5 மாசமா உருட்டின்னு இருக்கும், மேலேருந்து கீழே வச்சுன்னு இருக்கும். 26,550 இல்லையா, 25,650 தான். கரெக்ட். நாங்க கூட கீழே வந்து சொன்னோம், நீங்க மேல அங்க டாப்லயே வச்சிருந்தீங்க. கரெக்ட் தான். ஆமாம், அதான் அது. ஏன்னா அது ஸ்ட்ரக்சரா நம்ம சொல்லி கொடுத்தபடி அது அங்கே தானே இருக்குது. நடுவில் நான் நிறைய வியூ மாத்துறேன், அப்பு போறேன் டவுன் போறேன்லாம் கரெக்டாக ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இது தானா தான் மாறும். அது நல்லா ஞாபகம் இருக்கா, என்னைக்கு வந்துச்சு, 10 பிப்ரவரியா எப்பயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 12 பிப்ரவரியில் அந்த செல் அது. நீ என்ன தேதி, ஏன்னா முன்னாடி ஒரு தடவை நம்ம பேசணும், நீ தேதி 24 12ஆம் தேதி மார்ச்சுமே நம்ம பேசணும். ஒரு மாசமா அது ஓடின்னு இருக்கு. இன்னும் ஒரு மாசம் 12 நாள்ல இன்னும் அந்த செல் ஓடின்னு தான் இருக்கு. ஒரே ட்ரேடா எடுத்து வச்சு நம்மளுக்கு ரன் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். ஓகே ஜி, தேங்க்யூ. கேளுங்க, வேற யாருக்கா இந்த மாதிரி டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா தானே யாருக்கா கேட்டதுன்னு சொல்ல முடியும். அப்போ ஃபாலோ பண்ணிட்டீங்க எல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா எப்படி? இந்த மாதிரி யாருக்கா சார் எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி செட்டப் சார். பாண்டிச்சேரி செட்டப் பாண்டிச்சேரி தான் கிடைக்கும் சார். அன்னைக்கு பசங்களுக்கு எக்ஸாம் வேற இருக்குங்க சார், லாஸ்ட் எக்ஸாம். இல்ல நான் தான் அன்னைக்கு சொன்னலாங்க, நான் திரும்ப இன்னொரு பிளான் பண்ணலாம். சரி, நான் இடத்துல தெளிவா இருக்கிறேன். இப்போ வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணும்னா அது கொடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம தான் கோயம்புத்தூர் பிளான் பண்ணுவோம்ல, அதை சொன்னேன். கம்யூனிட்டி நம்ம ரெகுலரா மீட் பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு யாராவது வாலண்டியர் ஆர்கனைசர் இருந்தாங்கன்னா பண்ணலாம் அந்த விஷயம்லாம். பட் எனக்கு அது தனியாக பண்ண முடியாது. அது யாராவது இருந்தாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க சார், நீங்க வாங்க நம்ம ஏதாவது ஹோட்டல் எடுத்துக்கலாம், எத்தனை பேர் வராங்களோ அந்த ஹோட்டலில் வந்து லஞ்சு புக் பண்ணிட்டு நம்ம செஷன் கூட எடுத்துக்கலாம். காலையில் வந்து ஒரு 9லேருந்து 3 மணி வரைக்கும் கூட கரெக்டாக லஞ்சு டீலாம் அங்கேயே புக் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்மளே காசு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நம்ம ஒரு கம்யூனிட்டி மீட் தான், அவ்வளோதான். நீங்கள் எனக்கு எந்த காசும் தர வேண்டாம். உங்களை மாதிரியே நானுமே காசு கட்டியே வரேன், நானுமே சாப்பிட்றேன், நானுமே வந்து லேர்னிங் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், மீட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம், அவ்வளோதான். இதில் நான் எதுவும் வேறு எதுவும் எனக்குன்னு வைக்கல. அந்த எஃபர்ட் போடுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே, அது ஒன்றும் சிம்பிள் செட், அது ரொம்ப சிம்பிள் செட்டப் தான். என்னன்னா அதுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அது தெரிய வரைக்கும் தான். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் செட்டப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார், பிளான் பண்ணிடலாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். சரி, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வீடியோ வரும், அதுவும் பாருங்க. 6:30 மேலே வரும்னு நினைக்கிறேன், அது பாருங்க. ஆனால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேலே தான் நான் வீடியோஸ் போடுவேன். இல்லைனா வந்து போட்ட வீடியோஸை திரும்பி பார்த்து வெறும் டிஸ்கஷன் மட்டும் தான் பேசிட்டே இருக்கேன். ஓகேவா? ஏன்னா அது புரிஞ்சாதான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியல. சரி, பார்ப்போம் கைஸ். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். கேட்ச் யூ ஆல். தேங்க்யூ சார். சரி, இன்னைக்கு அதே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.